எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பர்வதநேனி ஹரிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐநாவுக்கான இந்திய தூதராக ருசிரா கம்போஸ் இருந்தாங்க. அவங்க ஓய்வு பெற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த புதிய இந்திய தூதராக ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக இந்த பர்வதநேனி ஹரிஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக பர்வதநேனி ஹரிஷ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கான இந்திய தூதராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐநாவுக்கான இந்திய தூதராக இருந்தவங்க ருசிரா கம்போஸ், அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பர்வதநேனி ஹரிஷ் அவர்கள் பற்றி பார்த்தோம்னா, இவர் 1990ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த இந்திய வெளியுறவு சேவை அதிகாரி. ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ், ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக வினய் குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு. WHO உலக சுகாதார நிறுவனத்தினால புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதராக PV சிந்து, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. UNHCR உடைய உலகளாவிய நல்லெண்ண தூதராக தியோ ஜேம்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு, பிரிட்டிஷ் நடிகர். அடுத்து யுனெஸ்கோவுடைய இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்ட தென்கொரிய இசைக்குழு எது அப்படின்னா 17 அப்படிங்கிற இசைக்குழு தான் யுனெஸ்கோவுடைய இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிடமிருந்து MQ-9B ரக ட்ரோன்களை வாங்க திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடமிருந்து தான் ஒரு 31 MQ-9B ரக ட்ரோன்களை வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கு. ஸோ MQ-9B ரக ட்ரோன்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள், இந்த ஆளில்லா விமானங்கள் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தும் திறன் பெற்றது தான் இந்த MQ-9B ட்ரோன். ஸோ இப்போ 31 MQ-9B ட்ரோன்களை வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்தா இந்த ட்ரோன்களை வாங்க போறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இலகுரக ஜொராவர் பீரங்கியை DRDO உருவாக்கியிருக்கு. அடுத்த அயன்டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கு. அடுத்த மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கிம். ஸோ சிக்கிம் மாநிலம், வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் மாநிலத்துடைய அலுவல் மொழியாக நேபாளி மொழியானது இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அலுவல் மொழியாக ஆங்கில மொழி மட்டும்தான் இருக்கு. இப்போ நேபாளி மொழியும் அந்த மாநிலத்துடைய அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ நேபாளி மொழி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 1992ஆம் ஆண்டுலேருந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இந்த நேபாளி மொழி இருக்கு. இந்த நேபாளி மொழி பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டில் பேசப்படுது, பூட்டானில் பேசப்படுது, இந்தியாவில் பேசப்படுது, மியான்மர் ஆகிய நாடுகளில் பேசப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிக்கிமுடைய அலுவல் மொழியாக இந்த நேபாளி மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு. சிக்கிம் அலுவல் மொழி சட்டம் 1977 கீழ் பார்த்தீங்கன்னா இந்த நேபாளி அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரான பிரேம் சிங் தமாங் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரேம் சிங் தமாங் சமீபத்தில் தான் ஏப்ரல் மாதம் சிக்கிம்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருக்காரு. ஸோ சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கிம்ல மொத்தமாக 32 தொகுதிகள் இருக்கு. அதில் 31 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த பிரேம் சிங் தமாங் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க சிக்கிம்ல. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் மேற்கு வங்க மாநில அரசு பார்த்தீங்கன்னா பெங்காலி புத்தாண்டா கொண்டாடப்படக்கூடிய பொய்லா பைசாக்க மாநில தினமாக அறிவிச்சிருக்கு. மேலும் இந்த மாநில தினம் பார்த்தீங்கன்னா பங்களா திவாஸ் அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில பாடலாக நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய பங்களார் மாட்டி பங்களார் ஜல் அப்படிங்கிற பாடலானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில பாடலாக பங்களார் மாட்டி பங்களார் ஜல் அப்படின்னா வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் அப்படிங்கிற மீனிங் வரும் அதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொய்தாம்கள், அகோம் வம்சத்தின் மொய்தாம்கள் இந்தியாவின் 43வது உலக பாரம்பரிய சின்னமாக சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து ராம்சார் பட்டியலில் சமீபத்தில் ஒரு 3 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. 3 ஈரநிலங்கள், 2 தமிழகத்தை சேர்ந்தது, 1 மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. ஸோ தமிழகத்திலேருந்து நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்திருக்கு? 18ஆக உயர்ந்திருக்கு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்திருக்கு அப்படின்னா 85 உயர்ந்திருக்கு. ஸோ ஏற்கனவே 82 இருந்தது, இப்போ +3 சேர்த்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 85 இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தவா நீர்த்தேக்கம் சமீபத்தில் 3 தலங்கள் சேர்த்தாங்களே, அதில் தவா நீர்த்தேக்கம் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. 4வது கேள்வி, U17 உலக மல்யுத்த போட்டியில் ரோனக் தாஹியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜோர்டானில் வந்து U17 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. U17 அப்படின்னா அண்டர் 17, அதாவது 17 வயதுக்கு உட்பட்டவங்களுக்காக இந்த மல்யுத்த போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு, உலக மல்யுத்த போட்டி. ஸோ இந்த போட்டியில் இந்திய வீரர் ரோனக் தாஹியா பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ U17 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி பார்த்தீங்கன்னா ஜோர்டான் நாட்டில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய வீரர் ரோனக் தாஹியா வந்து ஆடவருக்கான 110 கிலோ எடை பிரிவில் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்து மொத்தமாக 6 பதக்கங்கள் வென்றிருக்கு. ஒரு வெள்ளி பதக்கம், மீதி வந்து 5 பதக்கங்கள் வெண்கல பதக்கங்கள்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ பதக்கப்பட்டியலில் 71வது இடத்த நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்யுத்த வீரர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க, அவர் தான் அமன் ஷெராவத். ஸோ அமன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 57 கிலோ எடை பிரிவில் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பெண்களுக்கான 76 கிலோ எடை பிரிவில் களமிறங்கிய முதன்முறையாக இந்த ஒலிம்பிக் போட்டியில் தான் 76 கிலோ கேட்டகரியில் இந்திய வீராங்கனை கலந்து கொண்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ரித்திகா ஹூடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற கிராண்ட் ப்ரீ மல்யுத்த போட்டியில் வந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் மகளிருக்கான 50 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. மேலும் வினேஷ் போகட் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அதே 50 கிலோ பிரிவில் தான் களம் கண்டாங்க. ஆனால் 100 கிராம் வந்து அவங்க இறுதி சுற்றுக்கு முன்னாடி 100 கிராம் வந்து அவங்க கூடுதலாக எடை இருந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 5வது கேள்வி, உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சக்திகாந்த தாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ஆளுநராக இருக்கக்கூடிய சக்திகாந்த தாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கார், டாப் 3 பட்டியலில். ஸோ பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மத்திய வங்கியாளர் அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா பணவீக்கம், அந்த நாட்டுடைய நிதி நிலைமையை வந்து கட்டுப்படுத்துதல், இது போன்றவற்றை குறியீடுகளாக கொண்டு தான் இந்த அறிக்கையை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண இந்த மத்திய வங்கியாளர் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்கள் பட்டியலில் வந்து A+ ரேங்க் வந்து பெற்றிருக்காரு சக்திகாந்த தாஸ் அவர்கள். ஸோ A+ தரநிலை வந்து 3 பேர் பெற்றிருக்காங்க, அதில் வந்து சக்திகாந்த தாஸ் அவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ டாப் 3 பட்டியல், அதில் சக்திகாந்த தாஸ் இடம்பெற்றிருக்காங்க. மற்ற 2 பேர் யார் அப்படின்னா டென்மார்க் மத்திய வங்கி கவர்னரான கிறிஸ்டியன் தாம்சன், அடுத்து சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி கவர்னரான தாமஸ் ஜோர்டன் ஆகியோர். ஸோ இந்த சொன்னோம் இல்லையா, இந்த மத்திய வங்கியாளர் அறிக்கை 2024 அப்படிங்கிறது இது எந்த தரநிலைகளின் அடிப்படையில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் மத்திய வங்கிகளில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து அந்த நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, பொருளாதார வளர்ச்சி இலக்கு நிர்ணயிக்கிறது, நாணயத்துடைய நிலைத்தன்மை எப்படி இருக்குது, வட்டி விகிதத்தை சரியாக எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்க, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் அந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் A+ தரநிலையை வந்து பெற்றிருக்காரு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இந்த A+ தரநிலையை வந்து பெற்றிருப்பாரு. தொடர்ந்து 2வது ஆண்டாக இவர் A+ தரநிலையை வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, புதிய உள்துறை செயலராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கோவிந்த் மோகன். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு அந்த பதவியில். ஸோ பார்த்தீங்கன்னா சீனியர் IAS ஆஃபீஸரான கோவிந்த் மோகன் அவர்கள் வந்து இப்போ புதிய உள்துறை செயலராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த உள்துறை செயலராக இருந்தவர் யார் அப்படின்னா அஜய்குமார் பல்லா. ஸோ அவருடைய 5 ஆண்டு பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து இப்போ கோவிந்த் மோகன் வந்து அந்த பொறுப்பில் பதவி இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மத்திய அமைச்சரவை செயலராக TV சோமநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. வெளியுறவு செயலராக விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்துடைய முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துடைய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து சமீபத்தில் தமிழகத்துடைய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரூமி 1.
ஸோ ரூமி 1 அப்படிங்கிற பேரில் தான் இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைப்ரிட் ராக்கெட் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைப்ரிட் ராக்கெட் சொல்கிறோம் இல்லையா, இது என்ன மறுபயன்பாடு அப்படின்னா எகைன் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ அந்த ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திட்டு அதை வந்து எகைன் பார்த்தீங்கன்னா பேராஷூட் மூலமாக அந்த ராக்கெட்டை வந்து கீழே இறக்கி ஒரு சில மாற்றங்கள் மேற்கொண்டு மறுபடியும் அதை வந்து வேறு செயற்கைக்கோள்கள் அனுப்புறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் மறுபயன்பாட்டு ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராக்கெட் இந்த மாதிரி நம்ம மறுபயன்பாடு பண்ணுறதுனால 80% வரையிலான செலவை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக மறுபயன்பாட்டுக்கான ஹைப்ரிட் ராக்கெட் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராக்கெட்டோட பேர் தான் ரூமி 1. ஸோ இந்த ரூமி 1 ராக்கெட் மூலமாக வர ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா 3 கியூப் செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வர ஆகஸ்ட் 24 விண்ணில் அனுப்பப்பட இருக்கு. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மிஷன் ரூமி 2024 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரிட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 கியூப் செயற்கைக்கோள்கள் சொன்னோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர்வீச்சு, அடுத்து காற்றுடைய தரம், வளிமண்டல மாற்றங்களை கண்காணிக்கிற வகையில் பூமியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 கியூப் செயற்கைக்கோள்கள் வந்து ரூமி 1 ராக்கெட் மூலமாக அதாவது திருவிடந்தை, செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருவிடந்தையில் பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் பேட் மூலமாக, நகரக்கூடிய லான்ச் பேட் மூலமாக அது விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா ராக்கெட் ஏவுதளம் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது, இன்னொன்று இப்போ குலசேகரப்பட்டினத்தில், தூத்துக்குடியில் வந்து குலசேகரப்பட்டினத்தில் அமைச்சிட்டு வராங்க. ஸோ இது வந்து மொபைல் லான்ச் பேட் மூலமாக, நகரக்கூடிய லான்ச் பேட் மூலமாக இந்த ரூமி 1 ராக்கெட்லேருந்து இந்த 3 கியூப் செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 50 சிறிய ஆய்வு கருவிகளும் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரூமி 1 ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமங்கள் தான் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணையுடைய பெயர் என்ன அப்படின்னா புஷ்பக். அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுடைய பெயர் என்ன அப்படின்னா விக்ரம் எஸ். 2வது தனியார் ராக்கெட் தான் அக்னிபான். ஸோ இந்த அக்னிபான் அப்படிங்கிறது முழுக்க 3D அச்சு தொழில்நுட்பத்தில் தயாரான உலகின் முதல் ராக்கெட் தான் இந்த அக்னிபான். இதை வந்து உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னா சென்னையை சேர்ந்த அக்னிகுல் நிறுவனம் தான் இந்த அக்னிபான் ராக்கெட்டை உருவாக்கியிருக்கு. 8வது கேள்வி. நாடு முழுவதும் 10, 12ஆம் வகுப்புகளில் எத்தனை லட்சம் மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 65 லட்சம் மாணவர்கள். ஸோ நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த பொது தேர்வில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்றது. அதில் வந்து 65 லட்சம் மாணவர்கள் வந்து பாஸ் ஆகலை, தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காணுங்க, இப்போ நாடு முழுக்க இப்போ லாஸ்ட்டாக நடந்த பொது தேர்வில் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 65 லட்சம் மாணவிகள் வந்து தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் மத்திய கல்வி வாரியம், மாநில கல்வி வாரியம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்டேட் போர்டு இருக்குது, நேஷனல் போர்டு இருக்குது. இதில் நேஷனல் போர்டை ஒப்பிடும்போது ஸ்டேட் போர்டு, மாநில கல்வி வாரியத்தில் தான் அதிகமான மாணவர்கள் வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி வாரியத்தில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 6% தேர்ச்சி பெறலைன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மாநில கல்வி வாரியத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 10% பேர் தேர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி வாரியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 12% தேர்ச்சி பெறலை அப்படின்னும், மாநில கல்வி வாரியத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 18% தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய கல்வி வாரியத்தோடு ஒப்பிடும்போது மாநில கல்வி வாரியத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெறலைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 10th வந்து அதிகமாக எந்த மாநிலத்தில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, தேர்ச்சி பெறலை அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் நாட்டிலே வந்து அதிகமான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறலை. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகமான மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியானது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியுடைய 5வது சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 10வது கேள்வி. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 21. சான்றிதழும் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள நினைவு கூறும் வகையில், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தான் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்படுகிறது.
ஸோ பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா வாய்ஸஸ் ஃபார் பீஸ் விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் ஆஸ் பீஸ் அட்வொகேட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஸோ வாய்ஸஸ் ஃபார் பீஸ் விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் ஆஸ் பீஸ் அட்வொகேட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 2 லட்சம் டன் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதி செய்யறதுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய தொழிலக கூட்டமைப்பு அப்புறம் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டுடைய தொடக்க விழாவானது தில்லியில் நடைபெற்றிருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உறவு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 2023 G20 மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெற்றது புதுதில்லியில். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யூனியன் வந்து G20 புதிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டது. 21வது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய செயலராக இருப்பவர் வந்து ஜெய்ஷா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐசிசியோடைய தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிரெக் பார்க்லே என்பவர் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக அந்த பதவியை வகிக்கிறதுக்கு விரும்பலைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஐசிசியோடைய தலைவர் பொறுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து 3 முறை வந்து அவங்க பொறுப்பு வகிக்க முடியும் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எகைன் 3வது முறையாக பொறுப்பேற்கிறதுக்கு அவர் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே அடுத்து ஜெய்ஷா தான் பொறுப்பேற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை விரைவுபடுத்துவதற்காக ஐஜி பவானேஸ்வரி அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பார்த்தீங்கன்னா 560 கோடியில் வந்து புதிய ரயில்வே பாலமானது கட்டப்பட்டு வருது. இது வந்து இந்த பணிகள்லாம் முடிவு பெற்றிருக்கு. அதாவது பெரும்பாலும் முடிவு பெற்றிருக்கு. அதிகமான மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா குரூப் 2A மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 250. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஆகஸ்ட் 24 கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து 700. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வித் நோட்ஸோடு உங்களுக்கு கொடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் செப்டம்பர் 1 அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி. அடுத்து ஒவ்வொரு மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பற்றிய ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பிகினர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் 8 எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 5 ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பர்வதனேனி ஹரிஷ். இரண்டாவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிடமிருந்து MQ-9B ரக ட்ரோன்களை வாங்க திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் அலுவல் மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிம். நான்காவது கேள்வி, U17 உலக மல்யுத்த போட்டியில் ரோனக் தாஹியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம். ஐந்தாவது கேள்வி, உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர் யார்? ஆன்சர் சக்திகாந்த தாஸ். ஆறாவது கேள்வி, புதிய உள்துறை செயலராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கோவிந்த் மோகன். ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரூமி 1. எட்டாவது கேள்வி, நாடு முழுவதும் 10, 12ஆம் வகுப்புகளில் எத்தனை லட்சம் மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 65 லட்சம். ஒன்பதாவது கேள்வி, அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. 10வது கேள்வி, பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 21. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.